Hi friends, welcome to Let's Travel. So in the vlog பார்த்தீங்கன்னா it's not a proper travel vlog, but எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்லி வந்து பெட் லவர்ஸ் அண்ட் யாராச்சும் வீட்டில் பெட்டு வளர்த்துருந்தீங்கன்னா இந்த vlog ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வந்து டேஷன் ஒரு 7 months ஓல்டு பப்பு, அதுக்கப்புறம் பேரட்ஸ் லைக் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் வந்து ஆஃப்ரிக்கன் கிரே, சன் கார்னியோர், நாண்டே கார்னியோர், க்ரீன் சீக் கார்னியோர், பர்லி கார்னியோர், ப்ளூ மாங்க், ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப வால் கழட்டி விட்டிங்கன்னா எங்கே போவோம் நம்மளுக்கே தெரியாது, இல்லை அவனுக்கும் தெரியாது. ஓடி 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 ஓடிட்டே இருப்பான், இங்கே அடிச்சுப்பான் அங்கே அடிச்சுப்பான். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நொண்டிட்டு இருந்தான். சரி, இங்கே கேளம்பாக்கம்ல பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம். எப்போயுமே போகிறது அவனுக்கு அங்கே தான் குட்டிலேருந்து ஊசிலாம் போடுவோம். பட் அவர் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மெடிசன் தரேன் அப்படின்ட்டு ஒரு 3-4 days மேலே ஆச்சு. திருப்பி நோண்டிட்டு தான் இருந்தான். ஸோ அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் குடுவாஞ்சேரியில் பேர்ட்ஸ்க்காக மட்டும் அங்கே போவோம். ஸோ அங்கே நல்லா மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் பெட்ஸு. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஒரு 5 days பிஃபோர் கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்த அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஏர்லைன் கிராக் ஒன்று இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 3 இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மெடிசன் கொடுத்தாங்க. 5 days பாருங்கள் சரியாகணும், இல்லைனா நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, கட்டு தான் போடணும் அப்படின்னாங்க. ஸோ அதான் இன்றைக்கி கிளம்பிட்டோம். போயிட்டு அவனுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அதே மாதிரி நம்ம ஆஃப்ரிக்கன் கிரே வந்து நெயில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது ஆக்சுவலி நான் எல்லாம் தொடமாட்டை கடிச்சிடும், என் பெரிய பொண்ணு மட்டும்தான். ஸோ அவள் கையில் எடுத்தானா ஃபுல்லாக ரொம்ப கையெல்லாம் ரொம்ப பாது பண்ணிடுறான். ஸோ அவனுக்கு நெயில்ஸ் மட்டும் ட்ரிம் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கொண்டு போகிறோம். ஸோ கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ஆச்சு. டாக்டர் அலோவ் பண்ணாருன்னா ஐ வில் மேக் அ வீடியோ இன்சைடு. இஃப் நாட் ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ அவுட்கம் என்ன ஆச்சு நாங்கள் போயிட்டு வந்தது அப்படின்ட்டு. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம பெட் கிளினிக், மாயா மல்டி ஸ்பெஷாலிட்டி வெட்டனரி கிளினிக்கு. ஸோ மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்ட. ஸோ நல்லா பார்ப்பாங்க. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன தான் ஆசையாக வளர்த்தாலும் அவனுக்கு பெயின் ஜாஸ்தி இருக்கிறதால சரி வாயை கட்டி தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. ஸோ அது வாயை கட்டியே எங்களால் அவனை மேனேஜ் பண்ண முடியல. ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா பெயின் அவனுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதால. ஸோ கூட ஒரு அட்டெண்டர் இருந்தாங்க. ஸோ டாக்டரும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ பேண்டேஜ் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே ஒரு க்ரீன் பேண்டேட் போட்டு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ டாக்டர் அதே மாதிரி அட்வைஸ் பண்ணது என்னென்னா, வீட்டுக்கு போங்க, போயிட்டு கால் கொஞ்சம் நேரம் கழித்து வீக்கமாகும், சிங்கம் மாதிரி ஆகும். ஸோ வீக்கம் ஆச்சுன்னா கொஞ்சம் மேலே கீழே பேண்டேட்டை லைட்டாக ரிலீஸ் பண்ணி விடுங்க, சென்டரில் வேண்டாம், ஏன்னா அங்கே தான் ஏர்லைன் கிராக் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நாங்களும் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து கத்திட்டே தான் இருந்தோம், பெயினில் எதுவுமே சாப்பிடல. அப்புறம் ஒரு 3 hours கழித்து பார்த்திங்கன்னா கால் ரொம்ப நல்லாவே வீக்கம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டருக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு அவர் சரி ஓகே நல்லா வீக்கம் வந்துச்சு, கொஞ்சம் கட் பண்ணி லைட்டாக ரிலீஸ் பண்ணி விடுங்க. நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக நானே. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட ஆரம்பித்தா தூக்கிட்டு போய் தான் பாத்ரூம்லாம் போகிறதுக்கெல்லாம் இது பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டயர்டில் படுத்துட்டாங்க.
முடிஞ்சிச்சு. கொஞ்சம் வீக்கம் தெரியுது. ஸோ பாருங்கள், பயங்கரமாக ஆக்டிங் பண்ணுவாங்க. என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்துட்டு அவளுக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. என்னடா இது கட்டெல்லாம் போட்டிருக்குன்ட்டு தூக்கிட்டு போயிட்டு தான் அவனை பாத்ரூம் போகிறதுக்கெலாம் இது பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு பெட் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னடா சைலண்ட்டாக இருக்கானே, ஆளே சத்தமே இல்லையேன்னு பார்த்தா பாருங்கள் நீங்களே, ஃபுல்லாக பேண்டேஜ் எல்லாத்தையும் சைலண்ட்டாக பிரிச்சுட்டான். ஸோ வேறு வழி இல்லாமல் அவனுக்கு பிஸ்கெட் ஏதோ வச்சு கொடுத்து, அப்புறம் டேப் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ ஒரு டெம்பரரியாக மாஸ்கிங் டேப்பை போட்டு நைட்டு இல்லைன்னா குள்ளே கடிச்சு எடுத்துருவான். அங்கே பாருங்கள், அப்படியே பயங்கரமாக நடிப்பாங்க. ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி நடிப்பான். ஆனால் நம்ம இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, ஃபுல்லாக எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருவான். திருப்பியும் வாழை தான், எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ பாருங்கள், காலு கொஞ்சம் வீக்கம் பரவாயில்ல இப்போது, ஓரளவுக்கு ஓகே. பெயினும் அந்த அளவுக்கு இல்லை அவனுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.